அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். பசியாரலாம் வாங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். பசியாரலாம் வாங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 1 கிலோ பாஸ்மதி ரைஸ்க்கு, 1 கிலோ பிரியாணி அரிசிக்கு 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் 1 கிலோ போட்டாலும் சரி, இல்லை 1/2 கிலோ போட்டாலும் சரி, நான் 3/4 கிலோ எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்படி ஜவ்வு கொழுப்பு முள்ளோட போட்டால் தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். நான் குழம்பு வைக்கிறதா இருந்தால், வறுக்கிறதா இருந்தால் ஜவ்வு கொழுப்பெல்லாம் எடுத்துடுவேன். பிரியாணின்றதுனால அப்படியே கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி போடுறேன். அந்த மட்டனில் கலலண்டு ஒன்று உருண்டையாக இருக்கும், அது இருந்தால் எடுத்துருங்க. அந்த கலலையோடு போட்டுறாதீங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா போடுவோம். இந்த மசாலாவோட ஊறுனாத்தே நல்லா மட்டனில் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். மசாலாவோட பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், 2 டீஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். எனக்கு பிரியாணி மசாலா போட்டால் அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது, அதனால நான் இந்த மெத்தடில் தான் சமைப்பேன். நீங்கள் சமைச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சோம்பு போட்டிருக்கேன். இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கங்க. போட்டுக்கிட்டு நல்லா மசாலாவை மட்டனில் நல்லா பெரட்டி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைங்க. 1/2 மணி நேரம் அதுக்கப்புறம் இந்த மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி ஒரு 3 விசிலோ இல்லை 4 விசிலோ குக்கரில் வச்சு இறக்கிக்கோங்க. அரை வேக்காடு வேகணும். நம்ம மட்டன் லேட்டாக வேகிற மட்டனும் இருக்குது, சீக்கிரம் வேகிற மட்டனும் இருக்குது. அதனால் நீங்கள் தேவையான அளவு விசில் வச்சு நீங்கள் அரை வேக்காடோட மட்டனை இறக்கிக்கங்க. எனக்கு இப்போது நான் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அரை வேக்காடு வெந்துருச்சு பாருங்கள். நீங்கள் இந்த மெத்தடில் சமைச்சாத்தேன் நல்லா மசாலாவோட பிரியாணியில் மட்டன் இருக்கும், இல்லைன்னா சக்கை மாதிரி இருக்கும். பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 50 கிராம் முந்திரி எடுத்துக்கிடுவோம், 1 டீஸ்பூன் கசகசா எடுத்துக்கிடுவோம். இது ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடுவோம். இப்போ நம்ம கேஸ் அடுப்பில் 1 கிலோ பிரியாணி வேகிற அளவுக்கு பாத்திரத்தை வச்சுக்கிடுவோம். இப்போ அது காஞ்சவனை தேவையான அளவு எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கிடுவோம். நல்லா காஞ்சவனை நம்ம ஒரு 3 பட்டையும் 2 பிரியாணி இலையும், ஒரு ஸ்டார் பூவு, 5 ஏலக்காய், 5 கிராம்பு இதெல்லாம் போட்டு பொரிய விட்டுக்கிடுவோம். நல்லா பொரிஞ்சவொடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 4 வெங்காயம் நான் போடுறேன் நறுக்கி. அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு இந்த வெங்காயம் நல்லா வெந்தாத்தேன் செவந்து வரணும், அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும். 4 வெங்காயம் போடுங்க. மட்டனுக்கு நம்ம மசாலா கொஞ்சம் நிறையாத்தையும் போடணும், சிக்கனுக்கு கொஞ்சம் குறைச்சி போடணும். அதனால் நான் போடுற அளவே நீங்கள் போடுங்க. இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. செவந்து வந்தவொடனே கொஞ்சம் வெங்காயத்தை இப்படி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குத்தான் பெரிய வெங்காயம் 4 போடுறேன்னா கொஞ்சம் பிளேட்டில் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போ மீதம் இருக்க வெங்காயத்தோட நம்ம தக்காளி 3 பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். மொத்தம் இந்த 1 கிலோ பிரியாணிக்கு நீங்கள் 150 கிராம் இஞ்சி பூண்டு விழுது, 150 கிராம் தயிர் போடணும். இப்போ நான் அந்த மட்டனோட வேக வைக்கும்போது தயிரையும் இஞ்சி பூண்டும் போட்டேன். மிச்சம் உள்ள இஞ்சி பூண்டை இப்போ போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டு 3 மிளகாய் போடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. வதங்கின பிறகு நல்லா புதினா ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி, மல்லி இலை போடுங்க நறுக்கி. நல்லா அது கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்தவொடனே நம்ம தயிர் வச்சுருக்கோம் பாருங்கள், மிச்ச தயிர் அதையும் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க. கவனமாக இருங்க. நல்லா கிளறி விட்டவொடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். உங்களுக்கு இப்போ தேவையில்லைண்டா போட வேணாம்.
நான் அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை தண்ணியோட ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு லெமன், பெரிய சைஸ் லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சு விட்டுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு 100 ml தேங்காய் பாலோ இல்லை பாக்கெட் பாலோ 100 ml ஊற்றிக்கங்க. அப்போ தான் மட்டன் பிரியாணிக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு முந்திரியும் கசகசாவும் அதையும் போட்டுக்கிடுவோம். அதையும் போட்டுக்கிட்டு நான் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாலேயே அரிசியை நல்லா கழுவி தண்ணி அளந்து ஊற வச்சுட்டேன். 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியை தான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேறு தண்ணியில் ஊற வச்சு சேர்க்காதீங்க. நீங்கள் அந்த அளந்த தண்ணியிலையே அரிசியை ஊற வச்சு அந்த தண்ணியை இப்போ வடித்து சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்தவனையே நம்ம ஊற வச்ச அரிசியை இப்போ போட்டுருவோம். பாருங்கள், கொதித்தவனையே நம்ம ஊற வச்ச அரிசியெல்லாம் போட்டு நல்லா கிளறி கொதிக்க வைப்போம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பிரியாணி சமைச்சீங்கன்னா இதுக்கு தால்ச்சாவே தேவையில்லை. தால்ச்சா பிரியாணியில் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா பிரியாணியோடைய டேஸ்ட்டே மாறிடும். இப்போ இந்த மெத்தடில் சமைச்சீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி அடைக்காது, நல்லா சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். தால்ச்சாவும் தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி வத்தி வந்துருச்சு நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம்மில் போடுவோம். அதுக்கு தேவையான ஒரு தோசைக்கல்லை, வேஸ்ட்டான தோசைக்கல்லை கேஸ் அடுப்பில் வச்சு பிரியாணி சட்டியை மேலே வச்சுக்கோங்க. இப்போது சிறிதளவு கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா தூவி விட்டுக்குருவோம். நல்லா தூவி விட்டவுடனே நம்ம பொரித்து எடுத்து வச்ச வெங்காயம் இருக்குது பாருங்கள், அந்த வெங்காயத்தையும் மேலே தூவி விட்டுக்குருவோம். தூவி விட்டுக்கிட்டு தேவையான அளவு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிக்கிட்டு நம்ம இப்போ ஒரு 10 நிமிஷம் தம்மில் போடுவோம். நல்லா மூடி போட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டுலாம் நசுக்கிற அளவுக்கு நம்ம ஒரு இடியை உரல் வச்சுருப்போம்ல, அதை வெயிட்ட பண்ணல சட்டி மேலே வச்சுக்கிடுவோம். நீங்கள் வந்து தால்ச்சா ஏதாவது வச்சா சூடான பாத்திரம் தண்ணியோ இருந்தால் அது கூட தம்மில் போடும்போது சட்டி மேலே வைக்கலாம் வெயிட்டுக்காக. இப்போது ஒரு 10 நிமிஷம் பொறுத்து பார்க்குறோம் பாருங்கள். சிம்மிலேயே அடுப்பை வைங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு உதிரி உதிரியாக நல்லா மட்டன் பிரியாணி கிடச்சிருச்சு. மட்டன் கரெக்டாக வெந்திருக்கு நம்மளுக்கு. பாருங்கள், இதே மாதிரிங்க நீங்கள் சமைச்சு சாப்பிட வாங்க. நல்லா இந்த டேஸ்ட்டாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.